வெல்கம் வியூவர்ஸ். இந்தியா டுடே, ஃபார்ச்சூன், ஃபோர்ப்ஸ் இந்தியா இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிற ஃபேமஸான மேகசின் கம்பெனிஸ். இதே மாதிரி ஒண்ணுதான் மும்பையில் இருக்கிற ஒரு ஃபேமஸான இங்கிலீஷ் மேகசின் கம்பெனி. இதுல நேம் மென்ஷன் பண்ணப்படாத ஒரு 22 வயதான பெண் போட்டோ ஜேர்னலிஸ்டா வேலை பார்த்துட்டு வராங்க. இது ஒரு சென்சிட்டிவான கேஸ் அப்படிங்கறதுனால பிரைவசி காரணமா கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்களுடைய பெயரை போலீஸ் வெளியிடல. நிர்பயாவுடைய கேஸ்ல ஜோதி சிங்குடைய ஃபேமிலி ஆரம்பத்துல அவங்களுடைய ஐடென்டிட்டியை வெளியிட விரும்பல. சோ அதனாலதான் எல்லாருமே அவங்கள நிர்பயா அப்படிங்கிற பெயரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நிர்பயா அப்படின்னா பயம் இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயம் உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கேஸ்லயுமே விக்டிமுடைய பெயரை போலீஸ் வெளியிடல அப்படிங்கறதால இந்த வீடியோ முழுக்கவே அவங்கள நம்ம மீரா அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். மீரா அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். போட்டோகிராஃப்ஸ் மூலமா ஒரு செய்தியை நமக்கு சொல்றவங்கள தான் நம்ம போட்டோ ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே கோபடம் பார்த்திருப்போம் இல்லையா, அதுல ஜீவா ஒரு வேலை செய்வார் இல்லையா, அதுக்கு பேரு தான் போட்டோ ஜேர்னலிஸ்ட். 22 வயதுக்கான எனர்ஜியும் எதையுமே ஒரு பிரைட் சைட்ல பாக்குற ரொம்பவே ஓபன் மைண்டடா இருக்கிறவங்க தான் மீரா. சொசைட்டில நிறைய பேரு வேலைய ஜஸ்ட் லைஃப லீட் பண்றதுக்கான ஒரு டூலா பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்துல இவங்க இந்த போட்டோ ஜேர்னலிஸ்ட் வேலைய ரொம்பவே பிடிச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்பொழுதுதான் 2013 ஆகஸ்ட் 22ஆம் தேதி மீராக்கு மும்பையுடைய மகாலட்சுமி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சக்தி மில்ஸ் அப்படிங்கிற ஒரு பழைய கைவிடப்பட்ட காட்டன் மில்ல சில போட்டோஸ் எடுத்துட்டு வர சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ அன்னைக்கு ஈவினிங் சரியா 6:30 மணி போல மீரா அவங்களுடைய ஒரு மேல் கொலீகோட மகாலட்சுமியில் இருக்கிற அந்த சக்தி மில்லுக்கு போறாங்க. வழக்கமா இவங்க இந்த மாதிரி அசைன்மெண்ட்டுக்கு போகும்போது ரொம்பவே கியூரியஸா இன்னைக்கு புதுசா நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்டோட தான் போவாங்க. அதே எக்ஸைட்மெண்டோட தான் அன்னைக்குமே இருந்தாங்க. பட் அன்னைக்கு அந்த சக்தி மில்ஸ்ல அவங்களுக்கு காத்துட்டு இருந்தது இது வரைக்குமே அவங்க லைஃப்ல பார்க்காத ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது அப்படிங்கறதும், அவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது அப்படிங்கறதும் அப்ப அவங்களுக்கு தெரியல. அன்னைக்கு மீராக்கு நடந்த அந்த கொடுமையை எதிர்த்து இந்தியாவுடைய இண்டு இடுக்கல ஆரம்பிச்சு இந்தியாவையும் தாண்டி இன்டர்நேஷனல் லெவல்ல மக்கள் ப்ரொடெஸ்ட்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்படி நாடு முழுக்க ப்ரொடெஸ்ட் பண்ற அளவுக்கு அந்த சக்தி மில்ஸ்ல மீராக்கு அன்னைக்கு நடந்த கொடூரம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோல நான் ரெஃபர் பண்ணியிருந்த மாதிரியே வேற ஏதாவது புக் இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த புக் மாதிரியே இந்த பான் அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறத ரொம்பவே யதார்த்தமான பாயிண்ட்ஸோட சொல்ற புக் தான் ஹவு டு ஓவர் கம் பான் அடிக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆடியோ புக். டோபமைன்னா என்ன, பான் இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளுடைய மைண்டை மாத்தலாமா, இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகணுமா அப்படின்னு பல டாபிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. குக்கு எஃப்எம்ல இந்த ஆடியோ புக் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் கூட பண்ண வேண்டாம். 7 நாட்களுக்கு ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இந்த புக்கை கேட்டுட்டு அந்த 7 நாட்களுக்குள்ள ஆட்டோ பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வே இல்லாம இருக்கு. சோ கண்டிப்பா இந்த புக்கை கேட்டு பாருங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பின் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரியா நேரம் இரவு 7 மணியை நெருங்கிட்டு இருக்கும்போது மீராவும் அவங்களுடைய மேல் கொலீகும் அந்த சக்தி மில்ஸுடைய காம்பவுண்ட்குள்ள நுழைறாங்க. அது ஒரு பழைய கைவிடப்பட்ட மில் அப்படிங்கறதால எலக்ட்ரிசிட்டி இல்லாம அந்த மில்ல பாக்குறதுக்கே முழுவதுமா இருள்மயமா இருந்திருக்கு. சோ உள்ள டீப்பா போகாம மில்லுக்கு வெளியில இருந்தே போட்டோஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு 2 பேருமே டிசைட் பண்றாங்க. அவங்களுடைய மேல் கொலீக் ஒரு சேஃப்டிக்காக முதல்ல அந்த மில்ல சுத்தி பார்த்து அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்றாரு. தென் மீராவும் அவருக்கு பின்னாடியே போய் ஒவ்வொரு
ஒவ்வொரு இடமா பொறுமையா போட்டோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த மில்ல சுத்தி பல இடங்கள்ல போட்டோஸ் எடுக்கிறாங்க. போதுமான போட்டோஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய கொலீக் தேவையான அளவுக்கு போட்டோஸ் எடுத்தாச்சு, சோ நம்ம இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் மீராவோ அந்த மில்லுக்குள்ள இனிமே டீப்பா போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய கொலீக் அதுக்கு ஒத்துக்கல. பிகாஸ் ஆரம்பத்துல இருந்தே அவருடைய மனசுல அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் தோணிட்டே இருந்திருக்கு. சோ அவரு இது வரைக்குமே நம்ம எடுத்த போட்டோஸ் போதும், நம்ம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் மீராக்கு அப்ப இருந்த கியூரியாசிட்டி இந்த போட்டோஸ் பத்தாது, உள்ள இனிமே டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு அவங்களை யோசிக்க வச்சது. ஆனா அதை யோசிச்சவங்க கியூரியாசிட்டி கில்ஸ் த கேட் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் கூட அப்ப யோசிக்கல. ஸோ மீராவோ அவங்களுடைய கொலீகிட்ட நீ வேணா இங்கே இரு, நான் உள்ள போய் போட்டோஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொபைல் டார்ச் ஆன் பண்ணி ஆளரவம் இல்லாத அந்த இருள் நிறைந்த மில்லுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. மீரா பண்றது அவங்களுடைய கொலீக்கு அது சுத்தமாவே பிடிக்கல. பட் அவங்கள தனியா அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லாததால அவருமே அவங்க பின்னாடியே போறாரு. அப்படி உள்ள போனவங்க அங்க இருக்கிற பல இடங்களை போட்டோஸ் எடுக்கிறாங்க. தென் இன்னுமே கொஞ்சம் ஃபர்தரா உள்ள போறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு இடத்துல 5 பேர் அங்க உட்கார்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவங்க 2 பேரும் அந்த 5 பேரை பாக்குற அதே நேரத்துல அந்த 5 பேருமே இவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. அந்த 5 பேருமே மீராவை மேலையும் கீழையும் ஒரு மாதிரி டிஃபரெண்டா பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தவனுங்க உடனடியா எந்திரிச்சு அவங்களுக்குள்ளேயே முணுமுணுன்னு பேச ஆரம்பிக்கிறானுங்க. அத மீராவுடைய கொலீக் பாக்குறாரு. அந்த செகண்டே மீராவை பத்தி தான் அவங்க தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவங்க அளவுக்கு அதிகமான போதையில இருக்கிறதும் அவங்களுடைய அந்த முணுமுணு பேச்சும் இப்ப அவங்க இருக்கிற சிச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸ அவருக்கு புரிய வச்சது. ஸோ அவர் மெதுவா மீராவுடைய காதுல இங்க சிச்சுவேஷன் சுத்தமா சரியில்லை, உடனடியா நம்ம இங்கிருந்து கிளம்பியாகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப மீராவுக்குமே அங்க சிச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிறது புரியுது. ஸோ 2 பேருமே அவங்க முன்னாடி எந்த ஒரு பதட்டத்தையுமே காட்டிக்காம கேஷுவலா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. ஆனா அந்த 5 பேருமே இவங்க சுதாரிச்சுக்கிட்டதை புரிஞ்சுக்கிட்டு மெல்லமா இவங்களை நெருங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்ததுமே கேஷுவலா நடந்து போன இவங்க 2 பேருமே பயத்துல வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்குள்ள அந்த 5 பேருமே இவங்களை சுத்தி வளைச்சு பிடிச்சிடுறாங்க. அப்படி இவங்களை பிடிச்சதுமே ஏன் எதுக்கு அப்படின்னு காரணமே சொல்லாம அவங்களுடைய மேல் கொலீக பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதை பார்த்து பயந்து போன மீராவோ அழுதுட்டே ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய கால்லயுமே விழுகுறாங்க. ஆனா அதை எதையுமே அவனுக்கு காதலியே வாங்கிக்காம இன்னுமே பயங்கரமா அவரை அடிச்சு அவருடைய பெல்ட்டை கழட்டி அந்த பெல்ட்டாலேயே அவருடைய கை காலை சேர்த்து கட்டி போட்டுட்டு மீராவை அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள இழுத்துட்டு போறாங்க. அப்படி அந்த ரூம்குள்ள போனதுமே ஒரு உடைஞ்ச பீர் பாட்டிலுடைய பீஸை எடுத்து மீராவுடைய கழுத்துல வச்சு ஏதாவது சத்தம் போட்ட அப்படின்னா இந்த இடத்திலேயே உன்னுடைய கழுத்தை அறுத்துருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 5 பேரும் மீராவை மாறி மாறி சித்திரவதை பண்ணி சீரழிக்கிறானுங்க. இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த 5 பேர்ல ஒருத்தன் மைனர். இன்ஃபேக்ட் இந்த சிச்சுவேஷன்ல ரொம்பவே அக்ரெசிவா இருந்தது அவன் தான். இந்த வீடியோல நான் சொல்றதுக்கே வாய் கூசுற அளவுக்கு பல விஷயங்களை பண்ணி அதை அவங்களுடைய போன்ல போட்டோஸாவும் எடுத்து வச்சுக்கிறானுங்க. கடைசி அவங்களுடைய வெறி எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறமா இங்க நடந்ததை பத்தி வெளியே போய் யார்கிட்டயாவது சொன்னா நாங்க எடுத்து வச்சிருக்கிற போட்டோஸை இன்டர்நெட்ல லீக் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்கானுங்க. அதுக்கப்புறமா மீராவை வச்சு அந்த இடத்தை கிளீன் பண்ணவும் வைக்கிறாங்க. இப்போ மீராவை மேல் கொலிக்க கட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருடைய கை கால்களை கழட்டி விட்டுட்டு அந்த 5 பேருமே அங்கிருந்து கிளம்பி போயிருக்கானுங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா மீரா அவங்க கொலீக்கிட்ட தனக்கு நடந்ததை பத்தி சொல்லி அவங்களுக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவர் உடனடியா ஒரு டாக்ஸியை கூட்டிட்டு வந்து 2 பேருமே சரியா இரவு 8:30 மணிக்கு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே மீராக்கு அதிகப்படியான ப்ளீடிங் ஆயிருந்துச்சு. சோ உடனடியா அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஒரு செக்ஸுவல் அசால்ட் அப்படிங்கறதால உடனடியா போலீஸ்க்கும் தகவல் கொடுக்கப்படுது. அடுத்த நாளே மும்பையில் இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாவுமே இந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவி இந்தியா முழுக்கவே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது. நாடே பரபரப்பா பேசுற மாதிரி இந்த விஷயம் ரொம்பவே சீரியஸ் ஆனதுக்கு மிக முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி நடந்த டெல்லி நிர்பயா கேஸ் தான். ஜஸ்ட் 8 மாசத்துக்கு முன்னாடி தான் யாராலையுமே மறக்க முடியாத அந்த சம்பவம் நடந்துருந்துச்சு. நம்மளுடைய சேனல்லே அந்த கேஸை கவர் பண்ணிருக்கோம். இப்போ வரைக்குமே நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா மேல கார்டுல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பிகாஸ் இரவுல பயணம் பண்ற எல்லா பெண்களுமே பார்க்க வேண்டிய வீடியோ அது. சோ
அந்த கேஸ் ஏற்படுத்திய தாக்கத்திலிருந்தே மக்கள் வெளியே வராம இருந்தாங்க. அதுக்குள்ள அதே மாதிரி இன்னொரு கேங் அதே மாதிரி பண்ணிருக்காங்களா அப்படின்னு அப்ப எந்த அளவுக்கு இந்த கிரைம்ல ஈடுபட்டவங்களுக்கு தைரியம் இருக்கணும், அவங்களுக்கு உடனடியா கவர்மெண்ட் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு இந்தியாவுடைய மூளை முடுக்குல ஆரம்பிச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல மக்கள் ப்ரொடெஸ்ட்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் ஒரு கவர்மெண்ட் பப்ளிக்கு கொடுக்கிற பாதுகாப்பா அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல கிரிட்டிசிசம்ஸும் குவிய ஆரம்பிக்குது. சோ இதோடைய போக்க பார்த்து பயந்த கவர்மெண்ட் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கிரைம்ல சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறாங்க. ஆகஸ்ட் 26ஆம் தேதி மீரா போலீஸ் கிட்ட அவங்களுக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அவங்களுடைய கன்ஃபெஷனையும் கொடுக்கறாங்க. ஸ்டேட்மெண்ட்டை வாங்கின அடுத்த நாளே 20 தனிப்படைகள் கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த 12 ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் அப்படின்னு இந்த கேஸுக்கு அசைன் பண்ணப்படுறாங்க. முதல் கட்ட இன்வெஸ்டிகேஷன்லயே கிரைம்ல ஈடுபட்டது அந்த சக்தி மில்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்லம்மை சேர்ந்த விஜய் ஜாதவ், சலீம் அன்சாரி, குவாசிம் பெங்காலி, சந்த் பாபு அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல ஒரு மைனர் அப்படிங்கறதால அவனுடைய பேரை எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. சோ இந்த 5 பேரும் தான் கிரைம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்டோடைய அவுட்ஸ்டாண்டிங் எஃபோர்ட்னால கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அடுத்த 65 மணி நேரத்திலேயே இந்த 5 கிரிமினல்ஸும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அப்படி அவங்களை அரெஸ்ட் பண்ணின அடுத்த நாளே போலீஸ் கிரிமினல்ஸ் பத்தின டீடைல்ஸை பப்ளிக்கா ரிலீஸ் பண்றாங்க. அந்த செகண்ட்லயே மீடியா முழுவதுமே நியூஸ் சேனல்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலயுமே இவங்களுடைய முகங்கள் தான் ஹெட்லைன்ஸா இருந்துச்சு. அப்படி அந்த நியூஸை பார்த்த மும்பையை சேர்ந்த 19 வயதான ஒரு பெண் செப்டம்பர் 3ஆம் தேதி இந்த கேஸை லீட் பண்ணியிருந்த போலீஸ் டீம் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அதுல அவங்க மும்பையில டெலிபோன் ஆபரேட்டரா வேலை பார்க்கறதாகவும் அதே சக்தி மில்ஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஜூலை 31ஆம் தேதி இவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கும்போது 5 பேர் சேர்ந்த ஒரு கேங் இதே மாதிரி இவங்களை சீரழிச்சதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுல 3 பேர் இப்ப இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கிற விஜய் ஜாதவ், சலீம் அன்சாரி மற்றும் அந்த குவாசிம் பெங்காலி தான் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸும் அவங்க சொன்னது உண்மைதான் அப்படிங்கறத கன்ஃபார்மும் பண்றாங்க. அப்பதான் போலீஸ்க்கு அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது இதே மாதிரி வேலையில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிற ஒரு கும்பல் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு அந்த தப்பு வெளியே வராத தைரியத்துல இன்னொரு சம்பவத்தை பண்ணிருக்கானுங்க. சோ இப்ப அரெஸ்ட் ஆயிருக்கிற இந்த 3 பேர்த்த தவிர்த்து அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த 2 பேரையும் அடுத்த 2 நாளையே அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப செப்டம்பர் 10ஆம் தேதி இந்த 7 பேரையுமே கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க. இந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மீராவுடைய கேஸ்ல பண்ண மாதிரியே இந்த கேஸ்லயும் அரெஸ்ட் பண்ண அந்த 2 பேர்ல சிராஜ் கான் அப்படிங்கிற ஒருத்தனுடைய பேரை தான் போலீஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்னொருத்தனுடைய பேரை மென்ஷன் பண்ணல. பிகாஸ் அவனும் ஒரு மைனர். இந்த 7 பேர் மேல செக்ஸுவல் அஃபென்ஸ், ரிப்பீட் செக்ஸுவல் அஃபென்ஸ், கேங்கா சேர்ந்து சீரழிக்கிறது, விக்டிமை தவறான முறையில போட்டோ எடுக்கிறது, கிரைம் சீன்ல இருந்த எவிடன்ஸை அழிக்க ட்ரை பண்றது அப்படின்னு மொத்தமா 13 பிரிவுகளின் கீழே அவனுக்கு மேல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு 2014 மார்ச் 21ல இந்த 2 கேஸுக்குமான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்கப்படுது. இதுல இந்த 7 பேர்ல 2 பேர் மைனர் அப்படிங்கறதால அவங்கள 3 வருடங்கள் நாசிக் ரீஃபார்ம் ஹோமுக்கு அனுப்புறாங்க. இது இந்தியால செக்ஸுவல் அஃபென்ஸ்ல ஈடுபட்ட ஒரு ஜூவினலுக்கு கொடுக்கப்படும் அதிகபட்ச தண்டனையா கருதப்படுது. ரொம்ப பெரிய தண்டனை இல்ல. மத்த 5 பேருக்குமே ஐபிசி செக்ஷன் 376E இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா நிர்பயா ஆக்டுக்கு கீழே தண்டனை கொடுக்கப்படுது. இந்த நிர்பயா ஆக்ட பத்தி நம்முடைய எஸ்டிஐ நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு அவுட்லைனா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த நிர்பயா ஆக்டுக்கு கீழே டெத் பெனல்டி அண்ட் லைஃப் சென்டென்ஸ் அப்படின்னு 2 விதமான தண்டனைகள் கொடுக்கப்படுது. இதுல கேங்கா சேர்ந்து இப்படி பண்றவங்களுக்கும் அதுல விக்டிம் உயிரிழக்கிறதுக்கு காரணமா இருக்கிறவங்களுக்கும் கடுமையான காயத்தை ஏற்படுத்துறவங்களுக்கும் அண்ட் ரிப்பீட்டடா அதே விஷயத்தை பண்றவங்களுக்கும் டெத் பெனல்டி கொடுப்பாங்க. டெத் பெனல்டிக்கான கிரைட்டீரியா அந்த கிரைம்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு லைஃப் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. சோ அப்படி இந்த கேஸ்ல விஜய் ஜாதவ், சலீம் அன்சாரி, குவாசிம் பெங்காலி இவங்க 3 பேருக்குமே இந்த 2 கேஸ்லயுமே தொடர்ந்து அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறதால அவங்களுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுக்கப்படுது. இந்தியால நிர்பயா ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு வந்து அந்த ஆக்டுக்கு கீழே ஃபர்ஸ்ட் டைம் டெத் சென்டென்ஸ் கொடுத்தது இவங்களுக்கு தான். மீதம் இருக்கிற சந்த் பாபு, சிராஜ் கான் இவங்க 2 பேர்த்துக்குமே பரோல் இல்லாத லைஃப் சென்டென்ஸ் கொடுக்கப்படுது. ஆனா இந்த விஜய் ஜாதவ், சலீம் அன்சாரி, குவாசிம் பெங்காலி இவங்க 3 பேருமே அவங்களுக்கு கொடுத்த டெத் சென்டென்ஸை அதை எதிர்த்து ஹை கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. சோ 2021 நவம்பர் 25ல மும்பை ஹை கோர்ட்டும் இவங்களுக்கு கொடுத்த டெத் சென்டென்ஸை
பரோல் இல்லாத லைஃப் சென்டென்ஸா மாத்தி ஜட்மெண்ட் கொடுக்கறாங்க. சோ மை டியர் STA ஹெச்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸ்ல அந்த பொண்ணு இந்த எச்சைகள் கிட்ட சிக்காம இப்படி நடக்காம தப்பிச்சிருக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறது நம்முடைய STA உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது என்ன அப்படிங்கறத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். அடுத்தது என்ன டாபிக் வேணும், என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.